क्लेशोति कतरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखम् தேகவத்பிர் அவாப்யதே. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகிலோலோ கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். எவரது மனம் பரமனின் தோன்றாத அருவத்தன்மையுடன் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்போதும் சிரமமானதாகும். பொருளுரை. சிந்தனைக்கு எட்டாததும் தோன்றாததுமான பரமபுருஷரின் அருவத்தன்மையின் பாதையை பின்பற்றும் ஆன்மீகவாதிகள் ஞான யோகிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருப்பவர்கள் பக்தி யோகிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இங்கே ஞான யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் இடையிலான வேறுபாடு மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஞான யோக வழிமுறை இறுதியில் அதே இலக்கிற்கு தான் ஒருவனை கொண்டு வரும் என்ற போதிலும் அது மிகவும் கடினமான முறையாகும். ஆனால் முழுமுதற் கடவுளின் நேரடி தொண்டில் ஈடுபடும் பக்தி யோக பாதை உடலையுடைய ஆத்மாவிற்கு மிகவும் இயற்கையானதும் எளிமையானதும் ஆகும். நினைவிற்கெட்டாத காலத்திலிருந்து பல்வேறு உடல்களை பெற்று வந்துள்ள ஜீவாத்மாவினால் தான் இந்த உடல் அல்ல என்பதை ஏட்டறிவின் மூலம் புரிந்து கொள்வது மிகவும் கடினம். பக்தி யோகி கிருஷ்ணரது விக்கிரகத்தினை வழிபாட்டிற்குரியதாக ஏற்கிறான். அதன் மூலம் உடல் சார்ந்த எண்ணங்களை மனதில் தாங்கியுள்ள மனிதனும் ஆன்மீகத்தில் ஈடுபட முடியும். பரமபுருஷ பகவானை அவரது ரூபத்தின் மூலம் கோவிலில் வழிபடுவது சிலையை வழிபடுவது ஆகாது. சகுண வழிபாடு, அதாவது பரமனை குணங்களுடன் வழிபடுதல், நிர்குண வழிபாடு, அதாவது குணங்களற்ற பரமனை வழிபடுதல் ஆகிய இரண்டிற்குமான ஆதாரங்கள் வேத இலக்கியங்களில் உள்ளன. ஆலயத்திற்குள் விக்கிரகத்தை வழிபடுதல் சகுண வழிபாடாகும். ஏனெனில் பகவான் பௌதிக குணங்களின் மூலம் அங்கே தோற்றமளிக்கின்றார். கல், மரம் அல்லது ஓவியம் போன்ற பௌதிக குணங்களின் மூலம் தோற்றமளிக்கும் போதிலும் பகவானது ரூபம் உண்மையில் பௌதிகம் அல்ல. இது பரமபுருஷரின் பூரண தன்மையாகும். பண்படாத உதாரணம் ஒன்று இங்கு கொடுக்கப்படலாம். தெருவிலே நாம் சில தபால் பெட்டிகளை பார்க்கிறோம். நமது கடிதங்களை அந்த பெட்டிகளில் இட்டால் அவை செல்ல வேண்டிய இடத்திற்கு எவ்விதமான சிரமமும் இன்றி இயற்கையாகவே செல்கின்றன. ஆனால் ஏதாவது ஒரு பழைய பெட்டியிலோ அஞ்சலகத்தால் வைக்கப்படாத ஒரு போலி பெட்டியிலோ நமது கடிதத்தை இட்டால் அது போய் சேராது. அதுபோலவே அர்ச்சா விக்கிரகம் இறைவனது அதிகாரப்பூர்வமான தோற்றமாகும். இந்த அர்ச்சா விக்கிரகம் பரமபுருஷருடைய ஓர் அவதாரம். இவ்வுருவத்தின் மூலமாக இறைவன் சேவையை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சர்வ சக்திமான், அனைத்து சக்திகளும் உடையவர். எனவே கட்டுண்ட வாழ்வில் இருக்கும் மனிதனின் வசதிக்காக அவர் தனது அர்ச்சா விக்கிரக அவதாரத்தின் மூலம் பக்தனுடைய சேவைகளை ஏற்றுக்கொள்கிறார். எனவே பக்தனை பொறுத்தவரையில் பகவானை நேரடியாகவும் உடனடியாகவும் அணுகுவதில் சிரமம் ஏதும் இல்லை. ஆனால் ஆன்மீக தன்னுணர்விற்காக அருவத்தன்மையை பின்பற்றுபவர்களது வழி மிகவும் சிரமமானதாகும். அத்தகையோர் உபநிஷத்துகள் போன்ற வேத இலக்கியங்களின் மூலமாக பரமனின் தோன்றாத தன்மையினை புரிந்து கொள்ள வேண்டும். வேத மொழியினை கற்று எல்லையற்ற உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இவை அனைத்தையும் உணரவும் வேண்டும். இது சாதாரண மனிதனுக்கு அவ்வளவு சுலபமானது அல்ல. மாறாக கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுதல், விக்கிரகத்தினை நெருப்படி வழிபடுதல், இறைவனின் பெருமைகளை கேட்டல், இறைவனுக்கு படைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை பிரசாதமாக உண்ணுதல் போன்ற எளிமையான வழிமுறைகளின் மூலம் பக்தி தொண்டில் ஈடுபட்டு பரமபுருஷ பகவானை மிகவும் சுலபமாக உணர்ந்து கொள்கிறான். அருவவாதிகள் இறுதியில் பூரண உண்மையை உணராமல் போகலாம் என்ற அபாயம் இருக்கும் போதிலும் மிகவும் கடினமான பாதையை அவசியமின்றி பின்பற்றுகின்றனர் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆனால் பக்தனோ எவ்வித அபாயமோ சிக்கலோ கடினமோ இன்றி முழுமுதற் கடவுளை நேரடியாக அணுகுகின்றான். இதே போன்ற ஒரு பதம் ஸ்ரீமத் பாகவதத்திலும் உள்ளது. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் சரணடைவதே இறுதி நிலை. ஆனால் அதை விடுத்து பிரம்மன் எது,
பிரம்மன் அல்லாதது எது என்பதை புரிந்து கொள்ளும் சிரமத்தை ஏற்று வாழ்நாள் முழுவதையும் ஒருவன் கழித்தால் அதன் விளைவு துன்பமயமானதே என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. எனவே தன்னுணர்வுக்கான இந்த கடினமான பாதையின் இறுதி பலன் நிச்சயமானது அல்ல என்பதால் ஒருவன் இப்பாதையை ஏற்கக்கூடாது என்று இங்கே அறிவுறுத்தப்படுகிறான். ஒரு உயிர்வாளியின் தனித்தன்மை நித்தியமானதாகும். அவன் ஆன்மீக முழுமையுடன் ஐக்கியமாக விரும்புவதால் அவன் தனது சுய இயற்கையின் நித்தியத்தன்மை, அறிவுத்தன்மை ஆகியவற்றை உணரலாமே தவிர ஆனந்தம் என்னும் தன்மையினை உணர முடியாது. ஞானயோக வழிமுறையில் மிகவும் தேர்ச்சி பெற்ற அத்தகைய ஆன்மீகவாதி ஏதேனும் ஒரு பக்தனின் கருணையை பெற்றால் பக்தி யோகத்தின் நிலைக்கு வந்தடைய முடியும். அப்போது கூட அவனது நீண்டகால அருவாத பயிற்சி அவனுக்கு தொல்லையாகவே அமைகிறது. ஏனெனில் அவனால் அக்கருத்தினை முழுமையாக கைவிட முடியாது. எனவே உடலை உடைய ஆத்மாவை பொறுத்தவரையில் பயிற்சியின் போதும் சரி, உணர்ந்த பிறகும் சரி, அவ்யக்தம் அதாவது அருவத்தன்மை அவனுக்கு எப்போதும் தொல்லையே. உயிருள்ள ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்கும் சற்று சுதந்திரம் உள்ளது. அருவத்தன்மையினை உணர்வது தனது ஆனந்தமயமான ஆன்மீக இயல்பிற்கு எதிரானது என்பதை அவன் தெளிவாக அறிய வேண்டும். இம்முறையை யாரும் ஏற்கக்கூடாது. ஏனெனில் பக்தி தொண்டில் ஒருவனை முழுமையாக ஈடுபடுத்தும் கிருஷ்ண உணர்வே ஒவ்வொரு தனிப்பட்ட உயிர்வாளிக்கும் மிகச்சிறந்த வழிமுறையாகும். இந்த பக்தி தொண்டினை ஒருவன் அலட்சியப்படுத்த விரும்பினால் அவன் நாத்திகனாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. எனவே சிந்தனைக்கு எட்டாததும் புலன்களுக்கு அப்பாற்பட்டதுமான அருவத்தன்மையின் மீது கவனத்தை செலுத்தும் வழிமுறை இப்பதத்தில் ஏற்கனவே விளக்கப்பட்டபடி என்றுமே ஊக்குவிக்கப்படக்கூடாது. அதிலும் குறிப்பாக இந்த கலியுகத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இம்முறையை சிபாரிசு செய்யவில்லை. क्लेशोति कतरस्तेषाम् अव्यक्तासक्त चेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखम् தேகவத்பிர் அவாப்யதே. எவரது மனம் பரமனின் தோன்றாத அருவத்தன்மையுடன் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்போதும் சிரமமானதாகும். பரம்பொருள் 3 நிலைகள்ல உணரப்படுறாருன்னு ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு தெரிவிக்கின்றது. பொதுவா வேத சாஸ்திரங்களை யார் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே புரிந்து கொள்ளலாம். பரம்பொருளை ஒருத்தர் எங்கும் பரவியுள்ள பிரம்மனாக உணரலாம். எல்லா இடங்களிலும் வீற்று இருக்கக்கூடிய பரமாத்மாக உணரலாம் மற்றும் பகவானாக உணரலாம். 3 நிலைகள்ல பரம்பொருள் உணரப்படுறார். அதுல குறிப்பா பரம்பொருளை பிரம்மனாகவும் பகவானாகவும் உணரக்கூடிய இந்த 2 வழிமுறைகள் முக்கியமானதா சொல்லப்படுது. யாரெல்லாம் பரம்பொருளை உருவமற்ற, குணங்களற்ற, செயல்பாடுகளற்ற ஒன்றாக அணுகிறாங்களோ அவங்க அருவவாதிகள் அப்படின்னு அறியப்படுறாங்க. ஏன்னா பரம்பொருளுக்கு உருவம் இருக்கு அப்படிங்கறத அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பரம்பொருளுக்கு உருவம் கிடையாது அப்படிங்கிற நிலையிலேயே அவங்க இருப்பாங்க. அவங்கள பொறுத்தளவு என்ன அப்படின்னா, கடவுளுக்கு ஒரு உருவம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அப்ப கடவுளை நம்ம ஒரு எல்லைக்குள்ளார வைக்கிறோம், அதனால கடவுளுக்கு ஒரு உருவம் இருக்க முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவங்க கடவுளுக்கு உருவம் கிடையாது அப்படிங்கும்போது ஒரு இடத்துல உருவம் இல்லைன்னா அங்க குணங்கள் இருக்க முடியாது, அந்த இடத்துல செயல்பாடுகளும் இருக்க முடியாது, அவருக்கு ஒரு பெயரும் இருக்க முடியாது. ஒண்ணுமே இல்லாத எதுக்கு என்னாவது நம்ம பெயர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. சில நேரங்கள்ல இந்த அருவவாதிகள் சொல்லுவாங்க, அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணைன்னு வள்ளலார் சொல்லுவார். ஆனா அவருடைய கருத்தின் பிரகாரம் பரம்பொருள் கடவுள் அவர் பெரிய ஒரு ஜோதி வடிவத்தில் இருக்கார்.
அவர் மிகுந்த கருணை வாய்ந்தவர். யார் அந்த கருணை? அங்க ஒரு குணத்தை அவர் கொண்டு வர. கருணை அப்படிங்கிறது ஒரு குணம். பொதுவா அத்வைதிகள் பரம்பொருளுக்கு குணத்தை கொண்டு வர மாட்டாங்க. அத்வைதிகள் அப்படின்னா யார் ஒருத்தர் பரம்பொருளுக்கு உருவம் இல்ல அப்படிங்கறத முன்னோக்கி சொல்லக்கூடியவர்கள் அல்லது ஸ்ரீபாத் சங்கராச்சாரியரை பின்பற்றக்கூடியவர்கள் அத்வைதிகள் அழைக்கப்படுறாங்க. ஏன்னா ஸ்ரீபாத் சங்கராச்சாரியர் அத்வைதவாதத்தை எடுத்துரைத்தார். அவரை பின்பற்றக்கூடியவர்கள் அத்வைதிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அத்வைதிகள் அவங்களுடைய கருத்தின் பிரகாரம் இறைவனுக்கு ரூபம் கிடையாது, குணங்களும் கிடையாது. ரூபம் கிடையாது அப்படின்னா அந்த இடத்துல குணங்களும் இருக்க முடியாது. வல்லரார் ஒரு விதத்துல தன்னை அத்வைத்தின்னு சொல்லிக்கிட்டா கூட அவர் அத்வைத்த கொள்கையிலிருந்து முரண்படுறார். கருணை அப்படின்னு ஒண்ணு வர்றதுக்கு முடியாது, வாய்ப்பு கிடையாது. கடவுள் கருணை வாய்ந்தவர் அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லுது. ஆனா கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறப்ப அவருக்கு தன்மைகளும் இருக்க முடியாது, குணங்கள் இருக்க முடியாது. கருணை அப்படிங்கிறதும் ஒரு குணம். அதனால இந்த இறைவனுக்கு ரூபம் கிடையாது அப்படிங்கிற தன்மையை பின்பற்றக்கூடியவர்கள் நிர்குண வழிபாட்டை சார்ந்தவர்கள் அழைக்கப்படுறாங்க. ஏன்னா கடவுளுக்கு குணமும் கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ரூபம் கிடையாதுன்னு சொல்றதுனால இயற்கையா அவங்க குணமும் கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொள்கை. அதனால நிர்குண வழிபாடுன்னு சொல்லப்படுது. யார் ஒருத்தர் அருவாதத்தை பின்பற்றாங்களோ அவங்க நிர்குண வழிபாட்டுல இருக்காங்கன்னு சொல்றோம். அதே சமயத்துல பரம்பொருளுக்கு உருவம் உண்டு. உண்மையில பரம்பொருளுக்கு உருவம் உண்டு அப்படிங்கறதை காட்டிலும் பரம்பொருள் ஒரு உருவமே. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. பரம்பொருளுக்கு ஒரு உருவம் உண்டுன்னு சொன்னோம்னா அப்ப பரம்பொருள்னு ஒண்ணு இருக்கு, அவருக்கு ஒரு உருவம் இருக்குன்னு அர்த்தமாயிடும். ஆனா பரம்பொருளே சாட்சாத் உருவம், ஒரு குறிப்பிட்ட ரூபத்துல இருக்கக்கூடியவரே பரம்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உருவவாதிகள் அல்லது வைஷ்ணவர்கள். வைஷ்ணவர்கள் கடவுளுக்கு ஒரு ரூபம் இருக்கு, அந்த ரூபம் கிருஷ்ணர்னு சொல்றது இல்ல. கடவுள் கிருஷ்ணர், கிருஷ்ணர் கடவுள். சொல்றது புரியுதா? கடவுளுக்கு ஒரு ரூபம் இருக்கு, அந்த ரூபம் கிருஷ்ணர்னு சொன்னோம்னா கடவுள் அப்படிங்கிறவர் வேற யாரோ, அவருக்கு ஏதோ ஒரு ரூபம் இருக்குன்னு அர்த்தமாயிடும். அத கிருஷ்ணர் கீதையில கண்டிக்கிறார். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், அவ்யக்தம் வியக்தி மாபன்னம் மன்யந்தே மாம் அபுத்தயா. அவர் சொல்றார், அவ்யக்தத்திலிருந்து வியக்தி வந்ததுன்னு எவனொருத்தன் நினைக்கிறானோ, அதாவது அவ்யக்தம் அப்படின்னா தோன்றாத அருவமான ஒரு நிலையிலிருந்து வியக்தி தோன்றிய ஒரு ரூபம் வந்தது அப்படின்னு யார் ஒருத்தன் நினைக்கிறானோ, அப்படி தோன்றினவன் தான் நான். குறிப்பா கிருஷ்ணன் அங்க அவரை பத்தி சொல்றார். அவ்யக்தம் வியக்தி மாபன்னம், நான் அதுல இருந்தா வந்தேன், அவ்யக்தத்திலிருந்து நான் வந்தேன். அதாவது கடவுளுடைய ஒரு ரூபம் நான் அப்படின்னு யாரு கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறாங்களோ அவங்க அபுத்தயா, புத்தி இல்லாதவங்க. கீதையில கிருஷ்ணர் தெளிவுபடுத்துறார். அதனால வைஷ்ணவர்கள் கடவுளை நம்ம ஒரு ரூபத்துக்குள்ளார அடக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அத்வைதிகளுக்கு என்ன பதில் கொடுக்கிறோம்னா, கடவுளுடைய ரூபம் அல்லது சாக்ஷாத் கடவுள் அவர் சச்சிதானந்தமயமானவர், அவர் அச்சிந்திய சக்தியை கொண்டவர். அவரால ஒரே சமயத்துல அவர் அவராகவும் இருக்கார், அதாவது கிருஷ்ணர் கிருஷ்ணராகவும் இருக்கார், அதே சமயத்துல அவர் தன்னுடைய சக்திகளின் மூலமா எல்லா இடத்திலையும் இருக்கார். அதனால அவருக்கு அப்பாற்பட்டது எதுவும் கிடையாது. சோ இது வைஷ்ணவ தத்துவம். இந்த ரெண்டு பிரிவினரும் எப்பவுமே செயல்பட்டுட்டே இருப்பாங்க. அதாவது பரம்பொருளை
அருவமாக வழிபடக்கூடியவர்கள், பரம்பொருளை உருவத்தை வைத்து வழிபடக்கூடியவர்கள். இந்த ரெண்டு பிரிவினர் எப்பவுமே இருப்பாங்க. அத்வைத்திகள் எப்பவும் இருக்கிறது கிடையாது. அத்வைத்திக்கும் அருவவாதிக்கும் சில வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் நம்ம இப்ப இதுல பேச வேண்டாம், பொறுமையா தெரிஞ்சுப்பீங்க. இந்த அருவவாதிகள் உருவாதிகள் ரெண்டு பேர் இருக்காங்க. அவ்யக்தத்தை வழிபடக்கூடியவர்கள், வியக்திய வழிபடக்கூடியவர்கள். அததான் கிருஷ்ணர் கீதையில இந்த 12வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனன் கேட்கிறான். ஏவம் சதத யுக்தாயே பக்தாஸ்துவாம் பர்யுபாசதே ஹே சாப்யக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமம். அர்ஜுனன் கேட்கிறான், யாரு பக்குவமானவர்கள்? உன்னை பக்தி தொண்டோட வழிபடுறவங்களா இல்ல அவ்யக்தத்தை வழிபடுறவங்களா? அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்லும் போதுதான் இந்த ஸ்லோகம் வருது, நம்ம இன்னைக்கு பார்த்த ஸ்லோகம். கிருஷ்ணர் இங்க சொல்றார், யார் ஒருத்தர் அவ்யக்த பாதையில பற்றுதல் கொண்டிருக்காங்களோ அவர்களுடைய வளர்ச்சி மிகவும் கடினமானது. அந்த பாதை ரொம்ப சிரமமானது. கிருஷ்ணர் இதற்கு முந்தைய ஸ்லோகத்துல சொல்றார், யார் எனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி எனது வழிபாட்டில் ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்கதான் பக்குவமானவர்கள். கிருஷ்ணர் முடிவு கொடுத்துட்டார். பக்தர்கள் அருவாதிகளை காட்டிலும் உயர்ந்தவர்கள். அத கிருஷ்ணர் தெளிவுபடுத்திட்டார். தெளிவுபடுத்திட்டு சொல்றார், அப்படியே யாராவது அவ்யக்த பாதை, அது கடினமான ஒரு பாதை, அதுல இருந்தா கூட இறுதியில அவன் என்ன வந்தடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அததான் 3வது ஸ்லோகத்தையும் 4வது ஸ்லோகத்தையும் சொல்றார். இப்ப இங்க சொல்றார், அப்படியே ஒருத்தன் படிப்படியா உயர்வு பெற்று பரம்பொருள் அருவமானது அப்படிங்கிற தன்மையிலிருந்து படிப்படியா உயர்வு பெற்று ஒரு காலப்போக்கில் எப்படி இருந்தாலும் பரம்பொருள் கிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த நபர் அந்த நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துதான் ஆகணும். அப்பதான் அது பக்குவமான நிலை. ஏன்னா பிரம்மன் அல்லது பிரம்மஜோதி, பொதுவா நிறைய பேருக்கு பிரம்மஜோதினா புரியும். பிரம்மன் அந்த ஒரு ஜோதியை உணரக்கூடியது ஆரம்ப நிலை. சில நேரங்கள்ல நம்ம பெரிய மலையை பார்க்கலாம். தூரக்கிருந்து பார்க்கும்போது அது ஏதோ மேக மூட்டை மாதிரி இருக்கும், கருப்பா தெரியும் தூரக்கிருந்து பார்க்கும்போது. கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க மரம் செடி கொடி எல்லாம் இருக்கிறது தெரியும், பச்சை கலர்ல தெரியும். தூரக்கிருந்து பார்க்கும்போது வேற ஒரு நிறத்துல தெரிஞ்சது, நீல நிறத்துல தெரிஞ்சது. பக்கத்துல போகும்போது பச்சை நிறத்துல தெரியும். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போனோம் அப்படின்னா அந்த மரத்துல இருக்கிற பழத்தெல்லாம் பார்க்கலாம். அந்த மரத்துல அந்த மலையில சில பாதைகள் இருக்கும், அங்க சிலர் வீடு கட்டி வாழலாம். எத்தனையோ பேர் வாழ்றாங்க மலைகள்ல. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சோ அது மாதிரி பரம்பொருளை ஒருத்தர் அணுக ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல அவரை ஒரு ஜோதியா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் மேலும் ஒருத்தர் பரம்பொருளை நோக்கி முன்னேற்றம் பெறும்போது அவருக்கு முறையான பக்தர்களுடைய தொடர்பு கிடைச்சது அப்படின்னா அப்ப அந்த நிலையெல்லாம் தாண்டி பரமாத்ம உணர்வை தாண்டி இறுதியில பகவானை உணர்வாங்க. அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா ஈஷோபனிஷத்துல ஒரு பக்தர் பிரார்த்தனை செய்றாங்க, தயவு செய்து உங்களுடைய முகத்தை மூடி இருக்கக்கூடிய திரையை விலக்குங்கள், அதன் மூலமா நான் உங்களை தரிசிக்க முடியும். இந்த பிரம்மஜோதி அப்படிங்கிறது ஒரு திரை மாதிரி பகவானை மூடிட்டு இருக்கு. இதை தாண்டி உள்ள போகணும், பிரம்மஜோதியை தாண்டி கிழிச்சுக்கிட்டு போகணும். அதுக்காக பிரார்த்தனை வைக்கிறார் ஒரு பக்தர். அது நம்ம ஈஷோபனிஷத்துல பார்க்கிறோம். இப்படி இந்த பரம்பொருளை அருவமா நினைச்சு
வழிபடக்கூடிய அந்த பாதையானது மிகவும் கடினமானதும் கூட, அவசியமற்றதும் கூட. அதனாலதான் சில பிரபுபாதருங்க பொருளுரை எழுதுறார், யாருமே அந்த பாதையை ஏற்றுக்கொள்ள கூடாது. சில பிரபுபாதர் தான் இங்க சொல்ற, ரெண்டு மாதிரியான மக்கள் இருக்காங்க. சில பேர் அருவாத பாதையை பின்பற்றாங்க, ஆனா அது பிரயோஜனமே கிடையாது. எப்படி இருந்தாலும் கடினமான பாதை, எப்படி இருந்தாலும் இறுதியில பகவானைத்தான் அணுகி ஆகணும். அப்படி இருக்கும்போது அந்த பாதையை ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? சில பிரபுபாதர் இன்னும் சில நேரங்கள்ல சொல்லுவார், ஒரு கட்டிடத்தினுடைய உச்சிக்கு போறதுக்கு படிக்கட்டு இருக்கு, லிப்ட் இருக்கு. ஆனா அது ரொம்ப பெரிய மாடி, சும்மா ஒரு மாடி படிக்கட்டு, 2 படிக்கட்டு இல்ல, ரொம்ப தூரம் மேல போகணும். படிக்கட்டு இருக்கு, லிப்ட் இருக்கு. எதுல போவோம்? படிக்கட்டுல போவியா? ஒருத்தர் மட்டும் படிக்கட்டுல போவேங்கிறாரு. படிக்கட்டுல ஏறி போலாம், ஆனா லிப்ட்ல ஏறி போறவனுக்கும் படிக்கட்டுல ஏறி போறவனுக்கும் என்ன வித்தியாசம்? லிப்ட்ல ஏறி போறவன் சீக்கிரமா போலாம், படிக்கட்டுல ஏறி போறவன் கஷ்டப்பட்டு போவான். சரி, லிப்ட் இருக்கும்போது படிக்கட்டுல போனா அவனை நம்மளாம் என்ன சொல்லுவோம்? முட்டாள்னு சொல்லுவான். நிச்சயமா. ஏன்பா, ஒரு மாடி 2 மாடி இல்ல, இது 100 மாடி கட்டடம். 100 மாடி எவனாவது படிக்கட்டுல ஏறினானா என்னத்துக்கு ஆறுது? முட்டி வலி எடுத்துரும். பாப்பான் கொஞ்ச தூரம் ஏறி ஏறி பாப்பான், 10 மாடி 20 மாடி ஏறுவான். அப்புறம் அடப்பா லிப்ட் ஆண்ட வந்து பட்டன் அழுத்தி லிப்ட்ல ஏறி போயிடுவான். எப்ப அவனுக்கு புத்தி கொஞ்சம் உரைக்குதோ அப்ப அது வரைக்கும் அவன் நடந்து போவான். வீராப்பா நான் நடந்தே போறேன் பார் அப்படின்னு. சில பேரு நான் நடக்கிறேன்னு சொல்லி ஏறுவான். 10 மாடி 20 மாடி 30 மாடி 40 மாடி ஏறிவிட்டு அப்புறம் அப்பா பேசாம பட்டன் அழுத்தி லெப்ட்லயே போலாம். இத முன்னே செஞ்சிருக்கலாம்ல? இத முன்னே செஞ்சிருந்தா புத்திசாலியா இந்நேரம் போய் சேர்ந்திருக்கலாமா? இவ்வளவு கஷ்டம் தேவையா? ஆனா சில பேருக்கு அது தெரியாது. நான் முயற்சி செஞ்சேங்கிறது தெரியணும்ல, எனக்கு ஏறினேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கணும்ல. ஃபீலிங் இருந்து என்ன பிரயோஜனம்? போக வேண்டிய இடத்துக்கு வேலையானா சரி, நான் ஏறினேன், என்னுடைய முயற்சி, நான் என்னுடைய சொந்த முயற்சியில நான் ஏறினேன் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி எனக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க சில பேர். ஆனா புத்திசாலி அப்படி ஆசைப்பட மாட்டான். சில நேரத்துல இது ரொம்ப தூரம் ஏறவே முடியாது. பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பொத்துன்னு அங்கே இருந்து விழுந்துருவான். ஏன்னா இது அவ்வளவு உயரம். இது 100 மாடி எல்லாம் கிடையாது. நான் சொன்ன ஒரு உதாரணத்துக்கு சொன்ன 100 மாடி. இதனுடைய உயரம் பகவானை அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப உயரம். அதுல நம்ம லிப்ட்ல ஏறணும்னா நேரா போயிடலாம். ஆனா இதுலயும் அதாவது 100 மாடி கட்டடத்துல லிப்ட்ல ஏறணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? யாராவது ஏறி இருக்கீங்களா? இங்க இந்தியால கிடையாது. கிட்டத்தட்ட சில நேரத்துல நம்ம ஏறிப்போம். ஒரு 10 மாடி 15 மாடி கட்டடத்தை ஏறணும்னா கூட அது கூட ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். எல்ஐசி பில்டிங் ஏறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். எல்ஐசில இன்னைக்கு சின்ன பில்டிங் ஆயிடுச்சு. நிறைய பெரிய பெரிய பில்டிங் இருக்கு. அதெல்லாம் ஏறணும்னாலே 100 மாடி கட்டடத்தை நீங்க லிப்ட்ல ஏறணும்னா அதுக்கும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம நினைக்கூடாது இதுலயும் இவ்வளவு நேரம் ஆகுதே அப்படின்னு நினைக்க கூடாது. ஆனா இது ரொம்ப தூரம். அதனால கொஞ்சம் அமைதியா பொறுமையும் அவசியம். சில நேரத்துல பக்தியில வந்தறியும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. நான் 1 வருஷம் ஜெபம் பண்றேன், 10 வருஷம் ஜெபம் பண்றேன், இன்னும் என் கிருஷ்ணர் எங்க முன்னாடி தெரியலையே அப்படின்னு நினைக்கலாம். இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு, ஏறிண்டே இருக்கும். லெப்ட்ல நிக்கிறோமா, லெப்ட் போகுதா, அது மட்டும் பார்த்தோம்னா போதும். இது மாதிரி
இந்த அவ்யக்த பாதையில் இருக்கவங்களுடைய முயற்சி எல்லா நேரங்களையும் வெற்றி பெறாது. அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா யாராவது ஒருத்தவங்க வழியில பார்த்து, ஏன்பா இது கஷ்டப்பட்டு இருக்க, ஏறு, இந்தா வா லிப்ட் இருக்கு ஏறு அப்படின்னு காட்டினா அவனுக்கு புத்தி இருந்துன்னா ஏறிப்பான். அதனாலதான் சில பிரபுபாதிங்க எழுதுறார், யாருமே அந்த பாதையை பின்பற்றக்கூடாது, யாருமே நடந்து போகக்கூடாது, எல்லாருமே லிப்ட்ல தான் ஏறணும், போயிட்டே இருங்க. இந்த லிப்ட் திரும்பி கீழெல்லாம் வராது, மேல போயிட்டே தான் இருக்கும். எத்தனை லிப்ட் வேணாலும் அங்கங்க யார் வேணாலும் ஏறிக்கலாம், எப்பவுமே அங்க நிக்கும். இது ஸ்பெஷல் லிப்ட். இங்க ஸ்ரீல பிரபுபாத் இந்த பொருளுரையில இன்னொரு தகவலும் நம்ம கொடுக்கிறார். பக்தி தொண்டுல ஈடுபடும் போது அதனுடைய ஒரு முக்கியமான அங்கமா அமையக்கூடியது பகவானை அவருடைய விக்கிரக ரூபத்துல வழிபடுறது, விக்கிரகத்தின் வடிவுல கிருஷ்ணரை வழிபடுறது. நம்ம பரம்பொருள் கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதே சமயத்துல கிருஷ்ணர் எனக்கு தெரியறதில்லை, என்னால கிருஷ்ணரை பார்க்க முடியாது, என்னால கிருஷ்ணர் இருந்து கேட்க முடியாது. அதனால கிருஷ்ணர் கருணையோட அர்ச்சா விக்கிரக ரூபத்துல அவதரிக்கிறார். அர்ச்சா விக்கிரகம் அப்படின்னா மூர்த்தி விக்கிரகம், கோயில்ல இருக்கக்கூடிய பல்வேறு விக்கிரகங்கள் எல்லாம் அர்ச்சா விக்கிரகம்னு சொல்லப்படுது. சில நேரங்கள்ல மக்கள் அர்ச்சா விக்கிரகத்தை சிலைன்னு நினைக்கிறாங்க. ஏன் ஒரு சிலைக்கு போய் நீங்க எவ்வளவு லிட்டர் கணக்குல பால் ஊத்துறீங்களேயா, என்னையா பிரயோஜனம்? அந்த பாலை பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கூட பால் குடிக்கும் குழந்தைங்க. சில பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, ஏன் நீங்க லிட்டர் கணக்குல பாலை தூக்கி கொண்டு போய் சிலைக்கு ஊத்துறீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னத்த நீங்க சிலைக்கு முன்னாடி சாப்பாட்டு வைக்கிறீங்க, சிலை என்ன சாப்பிட்டுச்சா? இப்படிலாம் சில பேர் கேள்வி கேட்கலாம். ஆனா அவங்களுக்கு தெரியல அர்ச்சா விக்கிரகம்னா என்ன அப்படிங்கிறது. பகவான் கிருஷ்ணர் அவரை நம்மளால பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால கருணையோட எந்த ரூபத்துல நம்மளால அவரை பார்க்க முடியுமோ அந்த ரூபத்துல அவர் தோன்றார். சில நேரத்துல மக்கள் நினைப்பாங்க, யாரு விக்கிரகத்தை வழிபடுறாங்களோ அவங்க கூட நினைப்பாங்க விக்கிரகத்துக்குள்ளார கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் தப்பு. விக்கிரகத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. விக்கிரகத்துக்குள்ளார கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னா விக்கிரகம் வேற கிருஷ்ணர் வேற ஆயிடும். அதாவது கிருஷ்ணர் அவர் எந்த ரூபத்தை வேண்டுமானாலும் ஏற்க முடியும். அவர் தன்னுடைய பக்தரின் வேண்டுகோளின்படி ஒரு குறிப்பிட்ட ரூபத்தை எடுத்துக்கிறார். அதாவது ஒரு கல்லோ உலோகமோ மரமோ அதுல பகவானுடைய ரூபத்தை வடித்து அந்த ரூபத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பக்தர் வேண்டுகோள் விடுக்கும் போது பகவான் அந்த ரூபத்தை ஏற்றுக்கிறார். பகவான் அந்த ரூபத்துக்குள்ளார உட்கார்றது இல்ல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதா? புரியுதா? இல்ல. மறுபடியும் சொல்றேன். பகவான் சிலைக்குள்ளார வரார். சிலைக்குள்ள ஒரு சிலை இருக்கு, அதுக்குள்ளார கடவுள் இருக்கார் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. அந்த ரூபம் சாக்ஷாத் கிருஷ்ணரே. அந்த ரூபத்தை கிருஷ்ணர் ஏற்றிருக்கார். அதாவது நம்ம ஒரு அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ அந்த சாஸ்திரங்களின் வழிகாட்டுதலின்படி நம்ம பகவானை வடிக்கிறோம். ஒரு
கல்லை வைத்தோ மரத்தை வைத்தோ உலோகத்தை வைத்தோ பகவானை அவருடைய ரூபத்தை நம்ம வடிக்கிறோம். அந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி நம்ம கடவுள்கிட்ட வேண்டோம். அவர் அந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்றார். அந்த ரூபத்துக்குள்ளார வந்த ஒரு உட்கார்றார் அப்படிங்கிறது கிடையாது. அவர் முற்றிலுமா அந்த ரூபத்தை ஏற்றுக்கிறார். சாக்ஷாத் அவர் அந்த ரூபத்தில் இருக்கார். அவர் உடைய எல்லா புலன்களும் எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால அவர் தன்னுடைய கண்ணாலேயே சாப்பிட முடியும். கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, மயா தக்ஷேன பிரகிருதி சுயதேச சராச்சரம். அவர் சொல்றார், கண்ணாலேயே நான் இந்த மொத்த உலகத்தையும் படைச்சேங்கிறார். கிருஷ்ணர் வெறுமன அவர் பிரகிருதி மேல அவருடைய அக்ஷா, அவருடைய கண்கள் பட்டறியும் இந்த உலகம் பிரபஞ்சம் படைக்கப்பட்டது கிருஷ்ணரால. நம்ம இந்த மைக் இருக்கு, இந்த மைக்கை நான் மேல கீழே நவுத்தணும் அப்படின்னா நான் என் கையை வச்சுதான் நவுத்த முடியும். கண்ணால நவுத்த முடியுமா? சிலரால முடியும். உண்மையில யோகிகளால கண்ணால சில விஷயங்களை நகர்த்த முடியும், பார்வையினால நகர்த்த முடியும். சில சக்திகள், யோக சித்திகள். ஆனா கிருஷ்ணர் யோகேஸ்வரா. கீதையில கூட சொல்லப்படும், கிருஷ்ணருக்கு ஒரு பெயர் யோகேஸ்வரா. கடைசி ஸ்லோகத்தை சொல்லப்படும், கிருஷ்ணர் யோகேஸ்வரா. யோகிகள் எல்லாருக்கும் ஈஸ்வரர். அவர் தன்னுடைய கண்ணாலேயே வெறும் இந்த மைக்க நவுத்துறது இல்ல, இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் நவுத்துறார். அவர் எந்த புலன்களை வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் உபயோகப்படுத்த முடியும் அவரால். அதனால விக்கிரகத்துக்கு முன்னாடி நம்ம அர்ப்பணிக்கும் போது கண்ணாலேயே அவரால் சாப்பிட முடியும். அவர் அப்படி சாப்பிட்டு தான் நமக்கு கொடுக்கிறார். அதை தான் நம்ம பிரசாதமா எடுத்துக்கிறோம். விக்கிரகத்துக்கும் பகவானுக்கும் வேற்றுமை கிடையாது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட எண்ணத்தோட யாரு பகவானை வழிபடுறாங்களோ அவங்க பக்தர்கள் அழைக்கப்படுறாங்க. இல்லனா அங்க அருவாதத்தினுடைய தாக்கம் இருக்குன்னு அர்த்தம். கடவுளுக்கு ரூபம் கிடையாது, ரூபத்தை என்னால பார்க்க முடியாது, ரூபம் இல்லாத தன்மை என்னால அணுக முடியாது, அதனால நான் இப்போதைக்கு ஒரு ரூபத்தை வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சானா அது தவறு. அதுதான் அத்வைதிகள் செய்யக்கூடிய ஒரு தவறு. ஸ்ரீபாத் சங்கராச்சாரியர் அவர் பஞ்ச உபாசனம்னு கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நிர்குணத்தை நம்மளால அணுக முடியாது தற்போதைய நிலையில, அதனால சகுணத்தை வடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முக்கியமா 5 ரூபங்களை வழிபட சொல்லித்தரார். ஆனா அது முறையானது கிடையாது, அது தவறு. அவருடைய கருத்தின்படி பரம்பொருள் அருவமானது உன்னால பார்க்க முடியாதுங்கனால ரூபம் தரோங்கிறார். ஆனா அப்படி அணுகக்கூடியவர்கள் பக்தர்கள் கிடையாது, அவங்க அத்வைத்திகள், அருவவாதிகள். பக்தர்கள் பகவானை விக்கிரக ரூபத்துல சாக்ஷாத் பகவானா அவங்க வழிபடுறாங்க. என்னால இப்போதைக்கு முடியாது, இப்போதைக்கு நான் வச்சுக்கிறேன், அப்புறம் அவரை தள்ளி விட்டுறேன், அது கிடையாது. எப்பவுமே பகவான் அப்படியேதான் இருக்கார். அது பக்தர்கள். இந்த விஷயத்துல ஸ்ரீல பிரபுபா இங்க இன்னொரு உதாரணம் ஒண்ணு கொடுக்கிறார். விக்கிரகம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெளிவுபடுத்துறார். சும்மா ஏதோ கடையில இருந்து ஒரு சிலையை வாங்கிட்டு நம்ம வீட்டுல வச்சுட்டு எங்க வீட்லயும் விக்கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்றது கிடையாது. விக்கிரகம் அப்படின்னா ஒரு ஆச்சாரியர்களால அனுமதிக்கப்பட்டதா இருக்கணும். அதாவது பகவானை அந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் விடுக்கணும். நம்ம அது நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு என்ன தகுதி இருக்கு பகவானை அழைக்கிறதுக்கு? நம்ம பகவானுக்கு கட்டளையிட முடியாது. நம்ம பகவான் கிட்ட அன்போடையும் கேட்க முடியாது. ஏன்னா நமக்கு அந்த அன்பும் வளர்ச்சி பெறல. அதனால சாஸ்திரங்களின் வழிகாட்டுதலோட ஒரு ஆச்சாரியர்கள் அவங்க
கிருஷ்ணரை வரவழைப்பாங்க. அதனாலதான் விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது ஒரு குருவினுடைய ஆணையின் கீழே செயல்படுத்தப்பட வேண்டும். ஆச்சாரியர் அவர் விக்கிரகத்தை கொடுப்பார். நம்மளால விக்கிரகத்தை கடையில போய் வாங்கிட்டு வந்து விக்கிரகம் வச்சோம்னா அது விக்கிரகமா அமையாது. இங்க சில பிரபுபா உதாரணம் கொடுக்கிறார். ரோட்ல எல்லாம் போகும்போது இப்பெல்லாம் குறைஞ்சு போச்சு, இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. முன்னாடி எல்லாம் ரோட்ல எல்லாம் போனீங்கன்னா அங்கங்க சிகப்பு கலர்ல பொட்டி இருக்கும். இப்பெல்லாம் கொரியர் வந்துருச்சு, செல்போன் வந்துடுச்சு, SMS, இன்டர்நெட், இமெயில். அதிகமா யாரும் போஸ்ட் ஆபீஸ் உபயோகப்படுத்துறது இல்ல. ஆனா நீங்க தபால் பெட்டியை உபயோகப்படுத்தின காலத்துல இருந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 தெருவுக்கு ஒரு இடத்துல தபால் பெட்டி வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய எடுத்துட்டாங்க. ஒன்லி நீங்க தபால் பெட்டி வேணும்னா தபால் அலுவலகத்துக்கு போனாதான் தபால் பெட்டி இருக்கு இன்னைக்கெல்லாம். சரியா? நிறைய இடங்கள்ல தெரு இருந்ததெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா அப்படி தெருவுக்கு தெரு இருக்கும்போது அந்த தபால் பெட்டியில நீங்க போய் உங்களுடைய தபாலை போட்டீங்க அப்படின்னா அது எங்க போகணுமோ அங்க போயிடும். சரியா? ஆனா சில நேரங்கள்ல சிலர் வீட்லயே அதே மாதிரி ஒரு பொட்டி செஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வர்ற தபாலை வாங்கறதுக்காக அதே மாதிரி சிகப்பு கலர்ல வச்சிருப்பாங்க. அதுல கொண்டு போய் போட்டோம்னா போகுமா? அவங்க வீட்டுக்கு தான் போவோம். அவங்க எடுத்து பார்த்துட்டு கிழிச்சு போட்டுருவாங்க. இது எனக்கு இல்லையே, ஏதோ ஒண்ணு எனக்கு வந்திருக்குதுன்னு கிழிச்சு போட்டுருவாங்க. அதாவது அந்த அஞ்சல் பெட்டியானது அஞ்சல் அலுவலகத்தால அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும், அல்லது அந்த அஞ்சல் அலுவலகத்தார் வச்சதா இருக்கணும். அப்பதான் அது பலன். அதுல உள்ள போட்டோம்னா போக வேண்டிய இடத்துக்கு போகும். அது மாதிரி விக்கிரகமானது ஆச்சாரியர்களால கொடுக்கப்பட்டதா இருக்கணும். நம்ம போய் கடையில வாங்கிட்டு வந்து எங்க வீட்லயும் விக்கிரகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அப்படி யார் ஒருத்தர் வழிபடுறாங்களோ அவங்க பக்தி தொண்டுல விரைவா முன்னேற்றம் பெற முடியும். விக்கிரகம் பல ரூபங்கள்ல பகவான நம்ம அழைக்கலாம். முதல்ல சொன்னேன், கல்லு, உலோகம், அப்புறம் மரம், அது மட்டும் இல்லாம மணிகள், வரைபடம், படம் கூட விக்கிரகம் தான் ஒரு விதத்துல. ஒவ்வொன்றுக்கும் சில தகுதிகள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் பகவான 3 கோணங்கள்ல, அதாவது இப்ப படம் அப்படின்னு எடுத்தோம்னா அதுல 2 கோணம் தான் இருக்கு, நீளம் அகலம் தான் இருக்கு. 3 பரிமாணங்கள்லையும் ஒரு ரூபத்தோட, முற்றிலுமான ரூபத்தோட ஒருத்தர் பகவானை வழிபடணும் அப்படின்னா அதற்கு சில வழிமுறைகள் இருக்கு, சில தகுதிகள் இருக்கு. விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது நாம சங்கீர்த்தனத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்டது. நாம சங்கீர்த்தனம் யார் வேணாலும் பண்ணலாம். தெருவுல போற குடிகாரன் கூட சொல்லலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான், தப்பு கிடையாது, பலன் உண்டு. ஆனா ஒருத்தர் முறையா ஒரு ஆச்சாரியரால தீட்சை அளிக்கப்படாதவரா இருந்தார் அப்படின்னா அவரால் விக்கிரகத்தை வழிபட முடியாது. விக்கிரகத்தை வழிபடுறதுக்கான தகுதி அவருக்கு கிடையாது. ஆச்சாரியரால தீட்சை அளிக்கப்பட்டிருந்தா மட்டும் பத்தாது, அவரால் அனுமதியும் அளிக்கப்பட வேண்டும். அப்பதான் ஒருத்தரால விக்கிரகத்தை வழிபட முடியும். அதே சமயத்துல யார் ஒருத்தர் அந்த விக்கிரகத்தை வழிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாருமே பக்தியில வேகமா முன்னேற்றம் பெற முடியும். விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது மறுபடியும் நான் சொல்றேன், இது நேரடியா போய் பகவானுக்கு ஆரத்தி பண்ணி அபிஷேகம் பண்ணா மட்டும்தான் கிடையாது. எல்லாருமே விக்கிரக வழிபாட்டுல எப்படி கலந்து கொள்ளலாம் அப்படின்னா பூ வாங்கி கொடுக்கலாம், பூ கட்டி கொடுக்கலாம், முன்ன நமஸ்காரம் பண்ணலாம், அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருள்களை எடுத்துக்கொள்ளலாம், மலர்களை எடுத்து முகரலாம், அர்ப்பணிக்கப்பட்ட உணவை எடுத்து பிரசாதமா ஏற்றுக்கொள்ளலாம். இது எல்லாமே விக்கிரக வழிபாட்டை சார்ந்த விஷயங்கள் தான்.
நேரடியா விக்கிரக வழிபாட்டுல ஈடுபடுறதுக்கு ஒரு சில தகுதிகள் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்திலையும் ஏதோ ஒரு விதத்துல நம்மளை விக்கிரக வழிபாட்டுல ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இது பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். விக்கிரகம்னா என்ன அப்படிங்கிற தத்துவம் தெரிஞ்சு கொள்ளணும். அந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டு எப்படி நானும் விக்கிரக வழிபாட்டுல கலந்துக்க. நீங்க சொல்லிவிட்டீங்க, ஆச்சாரியரால தீட்சை கொடுக்கப்பட்டாதான் விக்கிரக வழிபாட்டுல இருக்கணும். நான் அப்ப என்ன பண்றது? வாங்க, பகவானுக்கு பூ கோருங்க, பூ கட்டுங்க, அவருக்காக நீங்க அவருடைய கோயிலை கூட்டி தொடைக்கலாம். அதுவும் அவருக்கு செய்யக்கூடிய சேவைதான். அவருடைய திருப்திக்காக நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ அது எல்லாமே அவருக்கு செய்யக்கூடிய சேவைதான். அதனால அந்த ஒரு மனப்பான்மையோடு அவருக்கு சேவை செய்யும் போது நிச்சயமா நம்ம பக்தி தொண்டுல முன்னேற்றம் பெற முடியும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தி தொண்டினுடைய 5 முக்கிய அங்கங்கள் சொல்றார். அதுல ஒன்றா அவர் விக்கிரக வழிபாட்டையும் சொல்றார். விக்கிரக வழிபாட்டுல எல்லாருமே கலந்துக்கலாம். எந்தெந்த நிலையிலயோ அந்தந்த நிலை கலந்துக்கலாம். ஆனா எல்லாத்துக்குமே சில தகுதி இருக்கு. ஆனா உயர்ந்த தகுதிகள் அவசியம் இல்ல. நான் சொன்னேன், ரோட்ல போற குடிகாரன் இருக்கான், ஹரே கிருஷ்ணா சொல்லான்னு. ரோட்ல போற குடிகாரன் வந்து பூ கட்ட முடியுமான்னு? நிச்சயமா அனுமதிக்க முடியாது. அது மாதிரி அவங்க நாம சங்கீர்த்தனத்துல சிலர் எல்லாருமே கலந்துக்கலாம். ஆனா விக்கிரக வழிபாடுன்னு வரும்போது எல்லாத்துக்குமே சில தகுதிகள் இருக்கு. இருந்தாலும் இது வந்து ஆரம்ப நிலையில வரக்கூடிய பக்தர்கள் கூட மிச்ச எல்லா தகுதிகளையும் ஈடுபடலாம். கோயில்ல வந்து பகவானை நமஸ்கரிக்கலாம், அவர் முன்னாடி விழுந்து வணங்குறது ஒரு விக்கிரக வழிபாட்டினுடைய ஒரு தன்மை. சாஸ்திரத்தின் பிரகாரம் யார் ஒருத்தர் முறையா நீராடலையோ பாவ காரியங்களை செஞ்சுட்டு வராங்களோ அவங்க வந்து விக்கிரகத்துக்கு முன்னாடி வர முடியாது. அது தடை செய்யப்படுது. அது வரக்கூடாது. அது அபராதம்னு சொல்லப்படுது. நாமத்தை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா யாரு பக்தர்களா ஆகிறதுக்கு நம்ம எல்லாம் பிரியப்படுறோமே, நம்ம எல்லாரும் வரலாம். நம்ம எல்லாரும் அந்த விக்கிரக வழிபாட்டுல கலந்துக்கலாம். அதற்காகத்தான் பகவான் கருணையோட அவருடைய விக்கிரக ரூபத்துல அவதரிக்கிறார். விக்கிரக ரூபம் பகவானுடைய மிக கருணை வாய்ந்த ரூபம். நம்ம நினைக்க கூடாது, நான் போய் கிருஷ்ணரை பார்க்க போனேன் அப்படின்னு. நான் போய் கிருஷ்ணர் முன்னாடி நிக்கிறேன், அவர் என்னை பார்க்கணும். நான் அவரை பார்க்கறதுக்கு போறேன் அப்படிங்கறதோட அவர் என்னை பார்க்கறதுக்காக நான் முன்ன போய் நிக்கிறேன், அவர் என்னை பார்க்கட்டும். இந்த மாதிரி மனப்பான்மையை நம்ம வளர்த்து கொள்ளணும். விக்கிரகத்தை வழிபடுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். இப்ப நம்மளுடைய சென்னை கோயில்ல வரக்கூடிய 26ஆம் தேதி அங்க சோழிங்கநல்லூர்ல பல விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன. விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுறாங்கன்னா என்ன? ஆச்சாரியர்கள், உயர்ந்த பக்தர்கள், அவங்க கிருஷ்ணரை அந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி வேண்ட போறாங்க. அதற்காக இஸ்கானுடைய பல மூத்த சன்னியாசிகள், மூத்த பக்தர்கள் நிறைய பேர் வராங்க. அவங்களுடைய வேண்டுதலின்படி கிருஷ்ணர் ராதா கிருஷ்ணராக, அப்புறம் அவருடைய தோழியர்கள் லலிதா, விஷாகா, அவங்களோட இணைந்து சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா, அவங்க எல்லாரும் சென்னை மக்களை பார்க்கறதுக்காக வர்றாங்க. போய் பார்க்கறது யார் அதிர்ஷ்டசாலிகளோ, யாரெல்லாம் அவர் முன்னாடி போய் நிக்க முடியுமோ அவர் நின்னாங்கன்னா அவர் பார்ப்பார். அவர் பார்க்க தயாரா இருக்கார், நம்ம போய் அவர் முன்னாடி நிக்கதான் தயாரா இருக்கணும். அதுதான் முக்கியம். அதனால பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தவர். அதே கருணையோட அவர் இங்கேயும் வரப்போறார். இப்ப அங்க இருக்கக்கூடிய கௌர்னிதாய் இங்க வரப்போறார். இங்க வரப்போற கௌர்னிதாய் பெரும்பாலும் அன்னைக்கு சாயந்தரமே இங்க வந்துருவார்.
26ஆம் தேதி சாயந்தரம் இங்க வந்துருவார். எல்லாரும் வாங்கன்னு வரவேற்கிறோம். எல்லாரும் வந்து அவர் முன்னாடி நீங்க நில்லுங்க. அவரை பார்க்கறதுக்கு, அவரால் பார்க்கப்படுறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விருந்துல கௌரவ தாய் தான் இங்க இருப்பார். சில பேர் என்கிட்ட, நம்மளுடைய சத்சங்க பக்தரே ஒருத்தர் கேட்டார், என்ன பிரபு இதுவரைக்கும் நம்ம கோயில் ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா கோயில் தானே இருந்தது, ஏன் நம்ம வந்து கௌரவ தாய் கோயில் கொண்டு வரோம்? மறுபடி சொன்னேன், ஆச்சாரியர்கள் நமக்கு என்ன கட்டளை கொடுக்கறாங்களோ அதை பின்பற்றுவதுதான் பக்தி. நம்மளுடைய ஆச்சாரியரா இங்க சென்னை கோயிலுக்கு பொறுப்பேற்று இருக்கார் தவ திரு பானுசாய் மகாராஜ் அவர்கள். அவர் நமக்கு கொடுத்திருக்கார், நீங்க இங்க இருக்கக்கூடிய ஜெகநாத் பலதேவ் சுபத்ராவை கொண்டு போய், அங்க இருக்கக்கூடிய கௌரவ தாய கொண்டு போய் வழிபட சொல்லி அவரும் மற்ற பக்தர்களும் வேண்டுகோள் கொடுத்திருக்காங்க. அதன்படி நம்ம கொண்டு வரோம். இப்ப நம்ம கிட்ட ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா இருக்காங்க. இருந்தாலும் இவர்கள் வந்து நம்ம பூர்ணமான விக்கிரகமா நாம எடுத்துக்காம இது வரைபடம் போல, ஏன்னா ஒரு பூர்ணமா செதுக்க கிடையாது. ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா பொதுவா மரத்துல செதுக்குவாங்க. இங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தற்போதைய விக்கிரகங்கள் ஒரு பானையில வரைபடம் போல நம்ம வழிபட்டு இருக்கோம். இப்ப வரக்கூடிய கௌரவ தாய் மரத்தினால செய்யப்பட்ட விக்கிரகங்கள். நம்ம எல்லாரும் அதிர்ஷ்டம் செய்தவர்கள், பேரதிர்ஷ்டம் செய்தவர்கள். சாக்ஷாத் பகவான் இங்க இருக்க, எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆச்சாரியர்களால கொடுக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படும் போது அந்த விக்கிரகத்துக்கும் பகவானுக்கும் வேறுபாடு இல்லை. ஸ்ரீல பிரபுபாத் பல தடவை இதை சொல்லியிருக்கார். ஏதோ கல்லுன்னு நினைக்காதீங்க, ஏதோ மரம் நினைக்காதீங்க. விக்கிரகத்தை பார்க்கும்போது அழகா இருக்கு அப்படிங்கறதுக்காக பார்க்காதீங்க. நம்மளுடைய கண்களுக்கு பகவான் அழகா தெரிஞ்சார் அப்படின்னா நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கிருஷ்ணர் அழகா இருக்காரு, இந்த கிருஷ்ணர் அழகா இல்ல அப்படின்லாம் நம்மளுடைய கண்ணோட்டத்துக்குள்ளார கிருஷ்ணரை கொண்டு வர வேண்டாம். இல்ல இந்த கிருஷ்ணர் பெரிய கிருஷ்ணர், சின்ன கிருஷ்ணர். அங்க இப்ப புதுசா வைக்கிறாங்க, பளிங்குல இருக்கிறாங்க கௌரவ தாய், அவங்க பெரிய கௌரவ தாய். இங்க இருக்கிற கௌரவ தாய் அவங்களோட சக்தி கம்மி அப்படின்லாம் நினைக்க கூடாது. பகவான் சாக்ஷாத் பகவான். அதனால நம்ம எல்லாருக்கும் அதிகமா சேவை கொடுக்கறதுக்காகவும் கருணை கொடுக்கறதுக்காகவும் பகவான் இங்க வீட்டு இருக்கார். அவர் இங்க தோன்ற இருக்கார். இத நம்ம முறையா பயன்படுத்திக்கணும். இது தாழ்ந்த வழிபாட்டு முறை கிடையாது, மிக உயர்ந்த வழிபாட்டு முறை. தத்துவபூர்வமா யார் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளணும். விக்கிரகம் யார் அத புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டு வழிபட்டோம் அப்படின்னா அப்ப நிச்சயமா அவர்கிட்ட நம்மளால உறவாட முடியும். ஸ்ரீல பிரபுபாத் சொல்லியிருக்கார், எப்ப உன்னுடைய சேவையினால கிருஷ்ணர் உன்னை பார்த்து சிரிக்கிறாரோ, உன்னால அவர் மகிழ்ச்சி அடைகிறாரோ, உன்னுடைய வாழ்க்கை பக்குவம் அடைஞ்சது. அதுக்காக சில பேர் நான் சில நேரம் பாத்துக்கிறேன், பக்தர்கள் போய் அடி கிருஷ்ணனை பார்த்து சிரிப்பாரா 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 சிரிப்பாரா. கிருஷ்ணர் எப்பவுமே சிரிச்ச மாதிரி தான் இருப்பாரு, என்ன பார்த்து தான் சிரிச்சாருன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஓடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சகஜியா எண்ணம்னு நம்ம சொல்லுவோம். சும்மா எல்லாத்தையும் எளிமையா எடுத்துக்காரு, கிருஷ்ணர் என்னை பார்த்து சிரிச்சிட்டாரு அப்படின்னு போவாங்க. இதெல்லாம் இல்லாம தத்துவபூர்வமா உண்மையா அவருக்கு சேவை பண்ணணும். அவருக்கு உண்மையா நம்ம சேவை பண்ணும்போது நிச்சயமா அவர் திருப்தி அடைவார். அப்போ ஒரு நாள் நம்ம அவரோட பேச முடியும்.
நம்ம எப்படி அவர் அணுகிறோமோ அப்படி அவர் நமக்கு பிரதிபலன் கொடுப்பார். நம்ம பக்தியோடு அவர் அணுகணும் அப்படின்னா அப்ப நம்மளுடைய பக்தியினுடைய நிலையை பொறுத்து அவர் நம்மளோட உறவாடுவார். பூரி, ஜெகநாத் பூரி பக்கத்துல ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, ரொம்ப பிரபலமான கோயில், அலர்நாத் அப்படின்னு. பிரபலமான அப்படின்னா கௌடிய சம்பிரதாயத்துக்கு பிரபலமான ஒரு கோயில். சைத்தன்ய மகாபிரபு எப்ப ஜெகநாதரை பார்க்க முடியாதோ, ஜெகநாதருடைய தரிசனம் அவருக்கு கிடைக்கலையோ, அப்ப அவர் ஜெகநாதருடைய பிரிவை தாங்க முடியாம பூரியில இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அலர்நாத்துக்கு போயிடுவார். அங்க ஒரு விஷ்ணு கோயில் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய விஷ்ணுவா கிருஷ்ணரா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி. அது இன்னொரு அற்புதமான ஒரு லீலைகள் அதற்கு பின்னாடி இருக்கு. அங்க விஷ்ணு இருக்கார். ஆனா அந்த விஷ்ணு அல்ல, கிருஷ்ணர். விஷ்ணு கிருஷ்ணர் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஆனா அந்த இடத்துல ஒரு சில குறிப்பிட்ட லீலைகள் இருக்கு. அது மொத்தத்தையும் விளக்கணும்னா இப்ப நேரம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் கதை தெரிஞ்சவங்களுக்கு புரியும். என்னன்னா, கிருஷ்ணர் ராசனனம் ஆடின்னு இருந்தார், நடுவுல காணா போயிட்டார். காணா போயிட்டப்ப கோபியர்கள்லாம் தேடின்னு இருந்தப்ப கிருஷ்ணர் வந்து தன்னை விஷ்ணுவா காட்டினார். அந்த விஷ்ணு அங்க இருக்கார் அலர்நாத்ல. அதனால சைத்தன்ய மகாபிரபு கோபியர்கள் கிருஷ்ணரை உடைய பிரிவுல அந்த விஷ்ணுவை பார்த்தாங்க. அது மாதிரி ஜெகநாதருடைய பிரிவுல அந்த அலர்நாத்தை போய் பார்ப்பார். இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வானத்துல மிதக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி தெரியும். அதை நான் இப்ப விளக்கவும் விரும்பல. எனிவே, அங்க இருக்கக்கூடிய அலர்நாத் விக்கிரகத்துல ஒரு நடந்த நிகழ்ச்சி ஒன்று என்னன்னா, அந்த அலர்நாத் கோயிலுக்கு பூஜாரி, இதே மாதிரி நிகழ்ச்சிகள் பல இடங்கள்ல நடந்திருக்கு. இந்தியாவில பல கோயில்கள்ல நடந்திருக்கு. அலர்நாத் கோயில் இருக்கக்கூடிய ஒரு பூஜாரி தினமும் போய் அவருக்கு பகவானுக்கு நைவேத்தியம் வைப்பார். ஒரு 2 நாள் அவர் வந்து வெளியூர் போக வேண்டியதா இருந்தது. அதனால தன்னுடைய சின்ன பையன், பிராமண பையன், அவங்கிட்ட சொல்லி நீ பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுனார். சரின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இந்த பையன் போனான், கொண்டு போனான், பகவான் முன்னாடி வச்சான். சாப்பிடுங்க, எனக்கு எப்படி நைவேத்தியம் பண்றதுன்னு எப்படி கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் கொடுக்குறேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு அன்போட சொன்னான். பகவான் சாப்பிட்டார், கர்ணால சாப்பிட்டார். அந்த பையனோட பக்தியை ஏற்று கர்ணால சாப்பிட்டார். ஆனா இந்த பையனுக்கு தெரியல, எனக்கு பக்தி இல்ல போல இருக்கு, கிருஷ்ணர் சாப்பிட மாட்டேங்கிறாரு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அழ ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியலையே, எங்க அப்பா என்ன வந்து நைவேத்தியம் பண்ண சொல்லிட்டு போயிட்டார், ஆனா கிருஷ்ணர் சாப்பிடலையே அப்படின்னு வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறான். அப்ப உடனே கிருஷ்ணர் சரின்னு கையை நீட்டி எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டுறாரு. பையன் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போயிடறான். அம்மா கேக்குறாங்க, எங்கடா பிரசாதம்? கிருஷ்ணர் எல்லாத்தையும் சாப்பிட்டார். அட்டா பாவி, வர்ற வழியில எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துட்டு கிருஷ்ணர் சாப்பிட்டாருன்னு நினைக்கிறிய? சரி போ, சின்ன பையன் தானே, சாப்பிட்டா சாப்பிட்டு போறான் போ. மறுநாளும் அதே மாதிரி ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் அப்பா வந்துடுறாரு. அப்பாட்டா அம்மா இது மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி நான் பையன் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடுறான், ஆனா கேட்டா கிருஷ்ணர் சாப்பிட்டுறாரு அப்படின்னு சொல்றான். அவரும் பையன் கிட்ட விசாரிக்கிறார், இல்லப்பா கிருஷ்ணன் நான் நைவேத்தியம் பண்றேன், அவர் சாப்பிடுறார். 2 நாளா வீட்டுல எல்லாரும் பட்னி, பையன் சின்ன பையனும் பட்னி, அம்மாவும் பட்னி, எல்லாரும் பட்னி. ஆனா கிருஷ்ணர் சாப்பிட்டார் அப்படிங்கறனால அவங்களுக்கு பசி இல்ல. மகாபாரதத்துல கூட நீங்க பார்க்கலாம், கிருஷ்ணர் ஒரு பருக்கு எடுத்து சாப்பிட்டரையும் துர்வாச முனியோட சிஷ்யர்கள் எல்லாருக்கும் வயிறு ரொம்ப போயிடும். அது மாதிரி கிருஷ்ணர் சாப்பிட்டார், எல்லாருக்கும் வயிறு ரொம்ப போயிடுது, யாருக்கும் பசி இல்ல. 2 நாள் 3 நாள் சரியா தெரியல, போயிடுச்சு. அவங்க அப்பா வர்றார்,
இன்னதான் நடக்குது. சரி, இவன் இப்படி உறுதியா சொல்றானே பையன், சின்ன பையங்க போய் சொல்ல மாட்டாங்களே, சரி என்னதான் நடக்குது பாக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் பையனையே போய் நீயே நைவேத்தியம் பண்ணுங்கிற. அவர் போய் நைவேத்தியம் பண்ணிட்டு இருப்பார். கிருஷ்ணா வந்து சாப்பிடு சாப்பிடுன்னு கேட்பாரு. கிருஷ்ணரும் வந்து சாப்பிடுவார். ஒட்டானே இந்த பிராமணா பின்னாடி இருந்துட்டு போய் கிருஷ்ணரோட போய் கைய பிடிச்சிடுவார். கிருஷ்ணர் வந்து முதல்ல நல்ல சூடா ஸ்வீட் ரைஸ் பண்ணிருப்பான். அதை எடுத்து ஸ்வீட் ரைஸ் பண்ணா அது கீர். நான் எக்ஸாக்டா ஸ்வீட் ரைஸ் கிடையாது, ரைஸ் இருக்காது அதுல, கீர். அத வந்து அப்படி எடுத்து பாயாசம் மாதிரி கொஞ்சம் திக் கண்டென்ஸ்டு மில்க், அது பாலை வந்து நல்லா சுண்டா காய்ச்சி அதுல கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் பல பொருள்கள் சேர்த்து அதுல வைப்பாங்க. அதை எடுத்து குடிக்க போறாரு கிருஷ்ணர், கைய பிடிச்சிடார். உடனே கிருஷ்ணர் மறுபடியும் அப்படி நின்னுடுவார். ஆனா அந்த கொதிக்க கொதிக்க அவரோட உடம்புல பட்டு அது அப்படியே புண்ணாயிடும் கிருஷ்ணருக்கு உடம்புல. இன்னைக்கும் கூட நீங்க அலர்நாத் போனீங்கன்னா அங்க நீங்க பார்க்கலாம், அலர்நாத் விக்கிரகத்துல அங்க பூஜாரிகள் வந்து காட்டுவாங்க. அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் அந்த விக்கிரகத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அவர் அந்த பிராமண பிடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் நீயே சாப்பிட்டா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சிருவார். நீ ஏன் சாப்பிட்டா நாங்க எங்க போறது சாப்பிடுறதுக்கு அப்படின்னு. ஆனா என்னன்னா பக்தியோடு அங்க இருக்கும்போது, உயர்ந்த நிலையில இருக்கும்போது கிருஷ்ணர் உறவாடுவார். சாக்ஷாத் கிருஷ்ணர். அதுக்காக எங்கூடையும் கிருஷ்ணர் எப்போ உறவாடணும் சொல்லி நம்ம காத்துட்டே இருந்தோம்னா என்னைக்கும் கிருஷ்ணர் உறவாட மாட்டார். சில பக்தி சாஸ்திரர் சொல்லுவார், கிருஷ்ணரை நீ பார்க்கணும்னு ஆசைப்படாது, கிருஷ்ணர் உன்னை பாக்குற மாதிரி நீ அவருக்கு சேவை பண்ணு, அப்ப அவரு உன்னை பார்ப்பார். சரியா? அதனால விக்கிரகங்களுக்கு நம்ம நைவேத்தியம் பண்றோம், பூஜை பண்றோம் அப்படின்னா அத முறையா தெரிந்து கொள்ளணும். அது ரொம்ப அவசியம். கிருஷ்ணர் சொல்றார், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரியதாத்மன. பூவோ இலையோ பழமோ நீரோ எனக்கு யார் ஒருத்தர் அன்புடனும் பக்தியுடனும் கொடுக்கிறாங்களோ நான் ஏற்றுக்கொள்றேங்கிறார். எப்படி கிருஷ்ணருக்கு பூ கொடுக்கறது? என்ன உள்ளே விட மாட்டீங்களே அங்க, நான் எப்படி கிருஷ்ணர்கிட்ட போய் பூ கொடுக்கறது? உள்ள போய் தான் கொடுக்கணும் இல்ல, பூ வாங்கிட்டு வந்து கிருஷ்ணருக்கு கொடுக்கலாம், பழம் வாங்கிட்டு வந்து கிருஷ்ணருக்கு கொடுக்கலாம், கிருஷ்ணருக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம். தொன்று தொட்டு வேத கலாச்சாரத்துல யாரெல்லாம் கோயிலுக்கு போறாங்களோ கோயிலுக்கு போகும்போது பூ பழம் வாங்கிட்டு போவாங்க. எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா வழியில பூக்கடையும் பழக்கடையும் வச்சிருப்பாங்க. இன்னைக்கும் கூட இருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, மக்கள்லாம் ஏதோ வாங்குறாங்க, நமக்கும் வியாபாரம் ஆகும், வருமானம், இவங்க எல்லாம் வருமானத்துக்காக வச்சிருக்காங்கன்னு சொல்லி யாரும் எல்லாம் கை வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் ஏதாவது கிருஷ்ணட்ட எனக்கு இது வேணும், அர்ச்சனை பண்ணும், ஏதாவது ஒரு வேண்டுதல் லிஸ்டோட வச்சுக்கிட்டு போய் அதுக்காக வாங்கிட்டு போவாங்க, பூவோ பழமோ. அப்படி இல்லாம அன்புடனும் பக்தியுடனும் கிருஷ்ணட்ட ஏதோ வேணும் அப்படின்னு கேட்டு கௌரவத்தாய் கிட்ட வராதுங்க. கௌரவத்தாய அணுக வரும்போது அவருடைய சேவையில நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவருக்கு பூ பழம் கொண்டு வரலாம். அது நிச்சயமா கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்வார். இது பக்தி யோக வழிமுறை, ஆனந்தமயமான வழிமுறை. நிறைய கிருஷ்ணருக்கு கொடுத்தோம்னா அப்ப கிருஷ்ணர் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பக்திய அவர் பார்ப்பார். கிருஷ்ணருக்கு நிறைய கொடுக்கிறோம் அப்படின்னா சில நேரத்துல மக்கள் நான் கிருஷ்ணருக்கு நிறைய செஞ்சேன், கிருஷ்ணர் நமக்கு அவருக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கிற மிச்சம் நம்ம எவ்வளவு பாக்கெட்ல வச்சுட்டு இருக்கோங்கிறதையும் பார்ப்பார். சில நேரத்துல நம்ம பார்க்கலாம், ஒரு சிலர் ரொம்ப வருமானம் குறைவா இருக்கவங்க கூட நல்ல முறையில கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுவாங்க. சில நேரத்துல ரொம்ப பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், ஆனா 1000 ரூபாய் கொடுக்கும்போது அப்படியே அவன் உயிரே போய் கொடுக்கற மாதிரி கொடுப்பாங்க. அப்பா நான் 1000 ரூபாய் கொடுத்தேன். அந்த 1000 ரூபாய்க்கு வேற சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா
சில கோயில்லாம் 40 ரூபாய்க்கு பல்பு வாங்கி போட்டிருப்பான், அந்த பல்பு ஃபுல்லா எழுதியிருப்பான் அவன் பேரை. உபயதாரர் பேரு போட்டு ஊரு போட்டு எல்லாம் போட்டு லைட்டு வெளிச்சமே வராது. இன்னொரு கதை ஒருத்தர் சொன்னார். ஒருத்தன் ஃபேனு கோயிலுக்கு ஃபேன் டொனேஷன் கொடுத்தான். பேர் எழுதிட்டான் 3 ரெக்கையிலையும், உபயம் பேரை எழுதி ஊரை எழுதிட்டான். கோயிலுக்கு வந்தான், ஃபேனு சுத்திண்டே இருக்கு. ஃபேனை நிறுத்துங்க, ஃபேனை நிறுத்துங்க, ஃபேனை நிறுத்துங்க. என்னடா என் பேரை எல்லாரும் பார்க்கணும்ல, நான் எதுக்கு அந்த ஃபேனு கொடுக்கணும்? ஃபேனு ஓடாமே இருந்தாதான் அவன் பேரை பார்க்க முடியும். ஃபேனு ஓடுனா அவன் பேரை பார்க்க முடியாது. அதனால ஃபேனை ஓடாமே வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த மாதிரி இல்லாம அன்போடையும் பக்தியோடையும் கிருஷ்ணருக்காக எதை கொடுத்தாலும் அவர் சாக்ஷாத் அவரே ஏற்றுக்கொள்றார். எப்படி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார் கிருஷ்ணர். இருந்தாலும் அதனுடைய நிலை வேற. அன்போடையும் பக்தியோடையும் கொடுக்கும்போது கிருஷ்ணர் அதை பூர்ணமா ஏற்றுக்கிறார். அதனால இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம். கிருஷ்ணர் பக்தியில முன்னேற்றம் அடையலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே. भगवद गीता उन्मेरुल की जय, श्रील प्रभुपाद की जय. हरे कृष्ण.